Example 3.47. Varshika drew 6 circles with different sizes. Draw a graph for the relation between the diameter and circumference of each circles as shown in the table and use it to find the circumference of a circle when its diameter is 6 cm. தமிழில் வர்க்க பார்த்துடலாம். எடுத்துக்காட்டு 3.47. வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் 6 வட்டங்களை வரைந்தாள். அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் சுற்றளவிற்குமான ஒரு வரைபடம் வரையவும். அதனை பயன்படுத்தி விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும் போதும் வட்டத்தின் சுற்றளவை காண்க. இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க அட்டவணையை நம்ம ஃபஸ்ட் அப்படியே எழுதியிருக்கோமா. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா விட்டம், சரியாம விட்டம்னா டயாமீட்டர். டயாமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர், 5 வரைக்கும் அவங்க டேபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. விட்டம் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது அதோட சுற்றளவு அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை தான் கண்டுபிடிக்கணும். இந்த டேபிளை பார்க்கும்போது நமக்கே தெரியும் பாருங்கள், ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கம்மா. 6 அதாவது டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் வேல்யூக்கும் செகண்ட் வேல்யூக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னம்மா, ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணால் போதும். 6.2 மைனஸ் 3.1 என்ன வரும், 1 3 இல்லையா. அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து 3. அது மாதிரி இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னமா வரும், 9.3. 6.2னா சப்ராக்ட் பண்ணும்போது 1 3 3.1. அப்படியே ரெண்டு கம்பேர் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது நமக்கு 3.1 தான் வருது. ஸோ 15.1க்கும் அடுத்துக்கும் உள்ள நம்பர் என்னவா இருக்கும், 15.5 கூடல 3.1 ஆட் பண்ணால் போதும். அப்போ என்ன வரும், 6 8 1. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரணுமா, 18.6 வரணும். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது, கிராஃபில் பிளாட் பண்ணி அதில் இருந்து தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரங்கிறது தோராயமாக தோராயம் இல்லை, கரெக்டாக நமக்கு 18.6 வந்து நமக்கு வரணும். இப்போ நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணலாம். இது நம்ம ரஃபாக நமக்கு என்ன வருங்கிறது தெரியறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் என்னம்மா, எப்போமா நம்ம எழுதக்கூடிய டேபிள். செகண்ட் ஸ்டெப் என்ன வரும், வேரியேஷன். வேரியேஷன்னா அது என்ன சமன்பாடுங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம். வேரியேஷன் அதாவது மாறுபாடு. வேரியேஷன்னா மாறுபாடு, நான் தமிழில் எழுதி போடுறேம்மா. அப்போது இப்போ கம்பேர் பண்ணலாம் பாருங்கள். டயாமீட்டர் எப்படி கம்பேர் பண்ணணும் பாருங்கள். டயாமீட்டர் அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளதை 1 by 1 நம்ம கம்பேர் பண்ணலாம். 1லேருந்து 2 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கரெக்டாமா. 2லேருந்து 3 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3லேருந்து 4 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4லேருந்து 5 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 4 விட 5 வந்து பெரிய நம்பர், அதனால் 5 to 6 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் பார்க்கலாம். 3.1லேருந்து 6.2 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6.2லேருந்து 9.3னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 9.3லேருந்து 12.4னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 12.4லேருந்து 15.5னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது 15.5லேருந்து நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா, இதோட இதை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. இப்போ நம்ம காமராக எழுதலாம், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடதும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கம்மா. அப்போ எழுதலாம் பாருங்கள், வேரியேஷன்ஸ் எக்ஸ் increases, x increases, y also ஒரு டேஷ் போடலாம், y also increases. ஓகேம்மா. ஸோ இது என்ன வேரியேஷன் மேம், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து என்னம்மா, டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன். இதை தமிழில் எப்படி எழுதலாம் பாருங்க மேம். எக்ஸ் அதிகரிக்கும் பொழுது ஒய்யும் அதிகரிக்கிறது. ஸோ இது வந்து நேர் மாறுபாடு. நான் வந்து அந்த ஆன்சர் உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கான டைம் கொடுப்பதில்லை, அந்த இடத்துல நான் தமிழில் எழுதியிருந்தேன். நெக்ஸ்ட் தேர்ட் என்னமா எழுதணும், ஈக்குவேஷன் அதாவது சமன்பாடு. ஈக்குவேஷன் சமன்பாடு. இப்போது நமக்கு தெரியும் இது வந்து டைரக்ட் வேரியேஷன் அதாவது நேர் மாறுபாடு. அப்போ நேர் மாறுபாடுக்கான ஈக்குவேஷன் என்னம்மா எழுதலாம் பாப்போமா. டைரக்ட் வேரியேஷன் ஈக்குவேஷன் எழுதலாமா. டைரக்ட் வேரியேஷன் ஈக்குவேஷன் நமக்கு எல்லாமே தெரியும். என்னம்மா வரும், y by x equal to k. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ பாருங்கள், y அண்ட் எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கேங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ நம்ம டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம். எந்த வேல்யூ எடுத்தாலுமே நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு டேபிளர் காலத்தில் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் வேல்யூ நம்ம எடுக்கலாம். ஒய்யோட வேல்யூ 3.1 இல்லையா, 3.1 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ என்னமா கொடுத்துருக்கு 1. அப்போ ஈக்குவல்ட்டு என்ன வரும், கே. அப்போது இதுலேருந்து கேயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, இல்லை எழுதுறேன், கேயோட வேல்யூ என்னமா வருது 3.1. இப்போ நம்ம விகித சம மாறிலி கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், இப்போ 4வது வேல்யூ எடுக்கலாமா. இப்போ 12.4 டிவைடட் பை
12.4ல் உள்ள எக்ஸ் வேல்யூ வேணுமா 4. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு நேரம் வரும் 3 4s are 12 1. நீங்கள் எந்த வேல்யூஸ் எடுத்தாலுமே நமக்கு சேமாக தான் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம எடுக்கிறது பெட்டர். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் கே வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. ஓகேம்மா. அதாவது கே வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய்யோட வேல்யூ என்னமா வரும், ஏன்னா இது வந்து ஒய் காமனாக தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 3.1. இதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மெட் எழுதலாம். ஒய் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் ஃபார்மெட்னா ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எழுதலாம், அவ்வளோதான். அப்போ என்னமா வரும் 3.1 இன்ட்டு எக்ஸ். இதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப், தேர்ட் முடிஞ்சிச்சுமா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் எழுதலாம். என்ன வரும் பாருங்கள், பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ்னால் புள்ளிகள். வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு டேப்லர் காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எழுதுறது தான் பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1, ஃபஸ்ட்டு பாயிண்ட், 3.1. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன வரும் 2, 6.2. 2, 6.2. தேர்ட் பாயிண்ட் என்ன வரும் 3, 9.3. 3, 9.3. ஃபோர்த்து பாயிண்ட் என்ன வரும் 4, 12.4. 4, 12.4. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட் 5, 15.5 இல்லையா. அடுத்து நெக்ஸ்ட்டு 6, இது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன போட்டுடலாம், கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம டேப்லர் காலத்தில் கிராஃபில் இந்த ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம பாயிண்ட்ஸில் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேம்மா. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னன்னா சொல்யூஷன். அதை நம்ம டேரெக்டாக கிராஃப்லேயே பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 3.47ல் உள்ள ப்ராப்ளத்துக்கான கிராஃப் ப்ளாட் பண்ண போகிறோம். என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு ஜஸ்ட் ரீகால் பண்ணிடலாம் பாருங்கள். டயாமீட்டர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது விட்டம் அண்ட் சுற்றளவு கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ இந்த ரீடிங்லேருந்து நம்ம XY ஆக்சிஸை நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்கேல் என்னங்கிறத பார்த்துடலாம். இங்கே 1 to 5 இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கம்மா. இப்போது 1 சென்டிமீட்டர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் நான் சொல்லியிருப்பேன். இந்த ஒரு கட்டம் சரியா, அதாவது இந்த ஒரு கட்டம் தான் என்னம்மா, இதிலேருந்து இதுதான் வந்து என்னது 1 சென்டிமீட்டர். அப்போது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொத்தமே 5 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும் பாருங்கள். இப்போ இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் 5, அதாவது ஒரு சென்டிமீட்டர் வந்து நம்ம ஒரு யூனிட் எடுத்தோன்னா 1 2 3 4 5 இதுக்குள்ளே அடங்கிடும், ரொம்ப ஷார்ட்டாக அடங்கிடும். அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம 2 சென்டிமீட்டர், அதாவது 2 சென்டிமீட்டர் நம்ம ஒரு யூனிட்னு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி XY ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிடலாம் பாருங்கள். லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளாட் பண்ணலாம். இப்போது 18 வரைக்கும் வருது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இந்த இடத்துல இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். நான் உங்களுக்கு விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஸ்கெட்ச் மாதிரி பென் யூஸ் பண்ணி நான் போடுறேம்மா. எக்ஸாமுக்கு நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா மிஸ்டேக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மிஸ்டேக் வந்தால் நம்ம எரேஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும் இல்லையா, அதனால் நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா, இது வந்து எக்ஸ் டேஷ். அது மாதிரி இது வந்து ஒய் இல்லையாம்மா, நம்பர் போட்டு அப்புறமா இது போடலாம். இது வந்து ஒய் டேஷ். ஓகேம்மா, நம்பர் போடலாமா. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேம்மா 2 யூனிட்டை நம்ம 2 சென்டிமீட்டர் ஒரு யூனிட் எடுக்கலாம். அப்போது 1, இங்கே வந்து 2 3 4 5 6. ஏன்னா 6 வந்து அங்கே ப்ராப்ளத்தில் கேட்டிருக்காங்க, அதனால் 6 வரைக்கும் இருக்கட்டும், 7 வரைக்கும் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ ஒய் ஆக்சிஸை பாருங்கம்மா. 3.1லேருந்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 15 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு ரஃபாக கால்குலேட் பண்ணணும் இல்லையா, ஆன்சர் என்ன வரும் நம்ம பார்த்தோம், 18.6 வரும்னு பார்த்தோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒய் ஆக்சிஸில் 18 something வேல்யூ வரைக்கும் நம்ம எழுதணும். அப்போ என்ன எழுதலாம் பாருங்கள். இந்த இடத்துல 1 2 3 போடலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 வரைக்கும் போடுவோம். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேம்மா. இப்போ பாருங்கள், அப்ராக்சிமேட்டடாக இந்த ஒரு கிராஃபில் வந்து எப்படி வரும், நம்ம ஒய் ஆக்சிஸ் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. வேறு ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம அப்படி எழுதலாம்.
இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அளவு திட்டம் அதாவது ஸ்கேல் எழுதிடலாம். எக்ஸ் ஆக்சிஸில் 2 சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட். அப்போ இதில் எழுதிடலாம் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். கரெக்டாமா? அதே இது ஒய் ஆக்சிஸில் என்ன பண்ணோம், 1 சென்டிமீட்டர், இந்த 1 சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட். அப்போ என்ன எழுதலாம், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். நம்ம தமிழில் எழுதிடலாம் 2 சென்டிமீட்டர் 1 யூனிட், 1 சென்டிமீட்டர் 1 அலகு. ஓகேம்மா. நெக்ஸ்ட் இப்போ ரீடிங்ஸ் எடுக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட் என்னமா கொடுத்துருக்காங்க, 1, அதாவது எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 3.1 இல்லையா? அப்போ 1க்கு இந்த இடத்துல இருக்கட்டு, 1க்கு 3.1. இப்போ 1க்கு 3.1 எங்கே, 3.1 இந்த பாயிண்ட். கரெக்டாமா? கையோட நம்பர் எழுத மறக்காதீங்க. 1,3.1 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2க்கு என்னமா வருது, 2க்கு 6.2. அப்போ 2 இருக்குது, 6.2 தெரியும்னு நினைக்கிறேன். 2 இருக்குது, 6.2னா 6.2 செகண்ட் பாயிண்ட் போட்டு அதோட வேல்யூஸ் எழுத மறக்காதீங்க. 2,6.2. நெக்ஸ்ட்டு தேர்டு என்னமா இருக்குது, தேர்டு 9.3, 3,9.3 இல்லையா? அப்போது 3க்கு 9.3. இப்போ இந்த பாயிண்ட் வருமா, அதை எழுதிடலாம் 3,9.3. நெக்ஸ்ட்டு என்னமா கேட்டிருக்காங்க, 4க்கு 12.4. இப்போ 4 எங்கே இருக்குது, இந்த பிளேஸ் இருக்குது இல்லையா? 4க்கு 12.4, 4க்கு 12.4னா இந்த பாயிண்ட். 4,12.4. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரீடிங் என்னமா வருது, அதாவது 5க்கு 15.5. அப்போது 5 என்ன இருக்குது, 5க்கு 15.5, 15.5னா இந்த பாயிண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லைனை ட்ரா பண்ணிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணணும். கரெக்டாக நம்ம ஆரிஜினை பேஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணணும்னு பாருங்கம்மா. இதுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிடாதீங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இந்த பாயிண்டில் ஜஸ்ட்டு பென்னை வச்சுக்கோங்க, பென்சில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஆரிஜின். அப்போ அந்த பாயிண்ட்டும் ஆரிஜினை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆயிரும். ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன், அவ்வளோதான். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போது நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அதாவது கொஸ்டினை பாருங்கம்மா. நான் ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டேம்மா. தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் வென் இட்ஸ் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம எங்கே எழுதியிருக்கோம், ஒய் ஆக்சிஸில் எங்கே ப்ளாட் பண்ணியிருக்கோம், ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸில் உள்ள வேல்யூ கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள இது பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது டயாமீட்டர் 6. அப்போ 6 டயாமீட்டர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? என்ன இருக்குது, டயாமீட்டர் 6ஆக இருக்கும்போது அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதுதான் இல்லையா, பார்க்கலாமா? இருக்கும்போது நமக்கு என்ன வருதுமா, கரெக்டாக வருது பாருங்கள். சர்க்கம்ஃபரன்ஸ் கரெக்டாக நமக்கு 18.6 வருதுமா. ஜாயின் பண்ணி விட்டுருங்க மறக்காமல். அப்போ இவங்க கேட்டிருக்க ஆன்சர் என்னமா, இதுதான். இந்த ஆன்சர் தான் நம்ம கேட்டிருக்காங்க, 18.6. இதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர். ஓகே, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் இதோட ஈக்குவேஷன் எழுதணும்னு சொல்லியிருக்கலாமா. ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், 3.1 இன்ட்டு எக்ஸ். இதான் நம்ம வந்து எழுதக்கூடிய ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஆன்சர் எழுதலாம் பாருங்கள். ஆன்சர் பாருங்கள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் வென் இட்ஸ் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது அதோட ஆன்சர் என்னமா, 18.6 சென்டிமீட்டர். தமிழில் கூட எழுதிக்கோங்க சென்டிமீட்டர்னு, அவ்வளோதாம்மா.